பிரைஸ் லார்ட். உங்களுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோபு 29:19-20 சொல்லியிருக்கிறாரு, என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி முழுவதும் தங்கியிருந்தது, என் மகிமை என்னில் செழித்தோங்கி, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. ஒருவேளை நம்ம பல பாஸ்ட் லைஃப்ல உள்ள காரியங்களை நினைச்சு கவலைப்படுறோம், கண்ணீர் சுந்துறோம், மறுபடி அந்த பாவங்களை விழுந்து போகலாம். ஆனா இதுல யோபுடைய நினைப்பு பாத்தீங்களா, ஒரு நாளிலே நான் என்ன செய்தேன், தண்ணீர் அண்டையில நடப்பட்ட நல்ல புஷ்டியும் பசுமையுமான கனிகளை உள்ள மரத்தை போல நான் இருந்தேன். அவருடைய கிருபை என் மேல அப்படியே பனி போல பதிந்திருந்தது. என்னுடைய மகிமை செழித்து ஓங்கி என் வில் உறுதியாய் நின்றதுனால நான் அத்தனை கௌரவமா வாழ்ந்தேன். அவ்வளவு மகிமையான காரியம் இருந்துச்சு. சமுதாயத்தில் அந்தஸ்து இருந்தது, மரியாதை இருந்தது. இன்னைக்கு இல்லையேன்னு சொல்றாரு. இந்த காரியத்தை நாம் உணர்ந்துட்டோம்னா கட்டாயம் மறுபடியும் யோபுவை போல 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.